இந்திய விடுதலை போராட்டத்தில் பகத்சிங் மற்றும் சர்தார் உதம் சிங் அவர்களுக்கு ஊக்க சக்தியாக அமைந்த மிக முக்கிய நிகழ்வான கர்சன் வில்லி படுகொலையை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பாருங்க, ஜூலை 1, 1909 மதன்லால் திங்க்ரா கர்சன் வில்லியை லண்டனில் படுகொலை செய்தார். அப்ப கர்சன் வில்லி யாரு, எதற்காக திங்க்ரா அவரை படுகொலை செய்ய வேண்டும்? பாருங்க, 1866 முதல் பிரிட்டிஷ் இராணுவத்திலும் இந்திய வெளியுறவு செயலாளரின் தனி உதவியாளராகவும் ரகசிய காவல்துறையின் தலைவராகவும் இருந்தவர்தான் இந்த கர்சன் வில்லி. இந்திய மக்கள் படக்கூடிய பல்வேறு சிரமங்களுக்கு காரணமாக இருந்தவர். சரி, இப்ப திங்க்ரா யாரு, மதன்லால் திங்க்ரா யாரு? செப்டம்பர் 18, 1883 பஞ்சாப் அமிர்தசரஸில் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். மேல் படிப்பிற்காக லண்டன் செல்கிறார். லண்டனில் சியாம்ஜி கிருஷ்ணவர்மா உருவாக்கிய இந்திய ஹவுஸில் உறுப்பினராக சேர்கிறார். அங்குதான் கர்சன் வில்லியை கொலை செய்வதற்கான திட்டம் உருவாக்கப்படுகிறது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் பாருங்க, ஜூலை 1, 1909 லண்டனில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் மதன்லால் திங்க்ரா கர்சன் வில்லியை சுட்டு கொலை செய்கிறார். கைது செய்யப்படுகிறார். இவருக்கு எதிராக விசாரணை நடைபெறுகிறது. விசாரணையை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டவர், இந்திய அன்னைக்காக நான் இதை செய்தேன், மரணத்தை நான் மிக மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுகிறார். விளைவு பாருங்க, ஆகஸ்ட் 17, 1909 மதன்லால் திங்க்ரா தூக்கில் இடப்படுகிறார். இன்றளவும் பாருங்க, புரட்சிகர பயங்கரவாத நடவடிக்கைகளின் மிக முக்கிய நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது.